தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சுயத்தை சாகடிப்போம். மத்தேயு 10:39 வாசிக்கிறோம். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபடத்தினத்தில் பட்டதற்கு ஓடி போங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மிகவும் பிரசித்தி பெற்ற மிஷனரி சாது சுந்தர் சிங் வாழ்க்கையிலே நடந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம். அவர் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் 6 மாதங்கள் திபெத்தில் கழிப்பார். இமயமலையின் சிகரங்களை கடந்து சென்று இந்திய நாட்டை அடைவது மிகவும் கடினமானது. ஒருமுறை அவர் அவ்வாறு பனிமுடிய மலைப்பாதையின் வழியாக செல்லும்பொழுது வழியில் ஒரு மனிதன் குளிரால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாது கீழே விழுந்து கிடந்தான். சாது சுந்தர் அம்மனிதனை பார்த்தபடி தொடர்ந்து நடந்து வந்த மற்றொரு மனிதனிடம், நாம் இருவரும் இம்மனிதனை தூக்கி கொண்டு அருகில் தெரியும் கிராமத்திற்கு கொண்டு போவோம் என கூறினார். அம்மனிதனோ, நானோ குளிரால் சாகிறேன், என்னால் தூக்கிச் செல்ல முடியாது என கூறி சென்று விட்டார். சுந்தர் அம்மனிதனை அந்நிலையில் விட்டு சென்றால் அவர் மரிப்பது நிச்சயம் என உணர்ந்தார். கஷ்டப்பட்டு அவனை தனது தோளின் மீது தூக்கி போட்டு நடந்தார். அம்மனிதனின் உடல் சுந்தரின் உடலின் பட இருவர் உடலிலும் உஷ்ணம் ஏறியது. இந்த சூட்டிலே சுந்தர் அவனை தூக்கி கொண்டு மெதுவாக சென்றார். போகிற வழியில் முன்பு தன்னுடன் வந்த மனிதன் குளிரால் செத்து கிடப்பதை கண்டார். ஆனால் சுந்தரும் அவர் சுமந்து சென்ற மனிதரும் பத்திரமாக கிராமத்தை சென்று அடைந்தனர். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பார் என்ற தேவனுடைய வாக்கு இச்சம்பவத்தின் மூலம் சுந்தரின் வாழ்க்கையில் உண்மையாயிற்று. இன்றைய சமுதாயத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்றவென்றால் சுயத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தின் அடிப்படை நோக்கம் என்னவென்று ஆராய்வோம். அப்படியானால் அதில் சுயம் ஒளிந்திருப்பதை காண முடியும். எவ்வளவு சீக்கிரமாக ஒரு குழந்தை எல்லாம் எனக்கு தான் என்று சொல்ல பழிக்கிறதோ அதுபோல் இன்று திருச்சபையிலும் சரி, விசுவாசிகள் மத்தியிலே சுயம் காணப்படுகிறது. திருச்சபையில் மாத்திரமல்ல, குடும்பத்திலும் சுயம் காணப்படுகிறது. குடும்பத்தில் மாத்திரமல்ல, சமுதாயத்தின் மத்தியிலும் இந்த சுயம் காணப்படுகிறது. இதனால் பிரிவினைகள், போராமைகள், கொலைகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். ஒருவன் என்னை பின்பற்றி விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் ஜீவனை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசுவின் சீடராவதற்கு தேவைப்படும் முதல் காரியம் சுய வெறுப்பு. பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் மனிதரை கண்டுபிடிப்பது அரிது. இயேசு கிறிஸ்து தம்மையே சான்றாக காட்டியுள்ளார். அவர் காட்டு வழியில் நாமும் செல்வோம். உமது வழியில் நடக்க எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி இந்த காலை வேளையை நாம் ஒப்பு கொடுப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.